தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th பாஸ், 10th பாஸ், 12th டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸாம் ஃபீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 2025 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2ல் ஏதோ ஒன்று சாயந்தரம் 5 மணி, அதாவது 20ஆம் தேதி மார்ச் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் மற்றும் எஜுகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நீங்கள் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான ரோலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும். வேறு அப்ளிகேஷன்னா வேறு வேலைவாய்ப்புனா வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம், அது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய நேம், அது பார்த்திங்கன்னா போத், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இரண்டாவது ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், எந்த பேரை மென்ஷன் பண்ணுமோ அந்த நேமை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் உங்களுடைய ஏஜ், இந்த ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை எதை கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு தான், 28 February 2025 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன் உரிமை சான்று இணைக்கப்பட வேண்டும். முன்னுரிமை ஏதாவது, அதாவது ட்ரேஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், டெசர்டட் ஒய்ஃப், டிஸ்டியூட் ஒய்ஃப், இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ரூஃப் உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா இதை டிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th 12th இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதனால் 10th 12th கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க்ஸ் இந்த இடத்துல பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு கிராஜுவேட்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. எத்தனை இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளாக், தாலுக், டிஸ்ட்ரிக்ட் அது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. முகவரி, ஆதார் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கம்பல்சரி அட்டாச் பண்ணோம். அதில் இருக்க அட்ரஸ் எழுதிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் பின்கோட். கீழே இங்கே நோட் டிக்ளேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நீங்கள் தான் கீழே எண்டில் சைன் போட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் கையொப்பம், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், அதாவது மாவட்ட திட்ட மேலாளருக்கான வேலைவாய்ப்பு. மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 per month. ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலாம்.
குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்எம்எஸ் இல்லை எம்டி ஹோமியோபதி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு உதவியாளர், அதாவது டேட்டா அசிஸ்டன்ட், மந்த்லி 15,000 உங்களுக்கான சேலரி. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை சயின்ஸ் அதாவது பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதாவது 1 இயர் கோர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேட்டா அசிஸ்டன்ட் கோர்ஸுக்கு அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர், அதாவது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், மந்த்லி 34,000 உங்களுக்கு சேலரி. பிஎன்ஒய்எஸ் படிச்சிருக்கோங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அஸ் பர் நாம்ஸ் தான் ஏஜ் லிமிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் அப்படிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர், ஆயுஷ் டாக்டர் சித்தா, இதற்கு மந்த்லி 40,000 உங்களுக்கான சேலரி. பிஎஸ்எம்எஸ் அல்லது எம்டி சித்தா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கான வேலைவாய்ப்பு, அதாவது மருந்து வழங்குவோருக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 ரூபா உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கு டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர், அதாவது பல்நோக்கு பணியாளருக்கான வேலைவாய்ப்பு. பர் டேக்கு உங்களுக்கு 300 ருபீஸ் உங்களுக்கான சேலரி. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் அல்லது ஃபெயில், தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டன்ட், அதாவது சிகிச்சை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கான சேலரி. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலே போதும் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, 23,000 உங்களுக்கு பெர் மந்த் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரோல், அதாவது இந்த வேலைவாய்ப்பு இங்கே 2 ரோல் அறிவிச்சிருக்காங்க. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். செகண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதுக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி 23,000 சேலரி கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லாஸ்ட்டாக என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்பனர், அதாவது பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ரோலுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. உங்களுக்கான சேலரி அப்படின்னா மந்த்லி 13,000 உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை கொடுக்கல, அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், அதாவது +2 முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி DMLT முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3க்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் அனுப்பணும். அதை ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/3/2025 மாலை 5 மணிக்குள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்புங்க. எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், இருப்பிட சான்றுக்கு ஆதார் கார்டு, முன்னனுபவ சான்று அதெல்லாமே வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. செயற் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் LIC பில்டிங், தஞ்சாவூர் 613007. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் தபால் மூலமாகவோ இல்லை நேரிலேயோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.